Hi friends, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஓவரால் காம்பனண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது சும்மா ஒரு சொல்ல போகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்டையராக இது ஒரு எலக்ட்ரானிக் காம்பனோட இன்ட்ரொடக்ஷன் மாதிரி, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ 230 வோல்ட்லேருந்து நமக்கு 12 வோல்ட் வரையும் என்டையராக நமக்கு கன்வெர்ட் பண்ணிடும். அதாவது வந்து ஸ்டெப் டவுன் பண்ணித்தரும். அதனால் 230லேருந்து 12 வோல்ட்டுக்கு நமக்கு ஸ்டெப் டவுன் பண்ணித்தரும். ஸோ இதுக்கப்புறம் என்டையராக நமக்கு வந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஏசி டு டிசி கன்வெர்ட்டர் சர்க்யூட் போர்டு. ஸோ வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஸோ வந்து இங்கே வந்து 12 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏசியாக போயிட்டு ஸோ இதோட டயோடு வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் நமக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து வந்து கெப்பாசிட்டருக்கு வந்து நம்ம ஸ்மூத்திங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே 2 வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி இருக்குது. 7805 அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 வோல்ட்டாக தரும். இன்னொன்று வந்து 7812 அதை வந்து 12 வோல்ட்டாக நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ இங்கே வந்து டிசி டெர்மினல். ஸோ டிசி டெர்மினல் மூலிமா இந்த எல்இடி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ எல்இடி வந்து கரெக்டாக எப்படி வந்து ரெசிஸ்டர் வந்து கரண்ட்டை அதாவது வந்து லிமிட் பண்ணி தருதுன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏசி செக் பண்ணுறதுக்கு ஏசி சைன்வேல நான் 200ல் வச்சுருக்கேன். எப்படின்னா இந்த போர்டு வந்து ஏசியில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கோசரம். ஸோ சேஃப்டி மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் எலக்ட்ரிக்கலாக ஹேண்டில் பண்ணுறப்போ ரொம்ப சேஃப்டியை பார்க்கணும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நமக்கு வந்து 14 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து நமக்கு ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்டெப் டவுன் பண்ணிவிட்டு இப்போ நான் கனெக்ட் பண்ணுறது எவ்வளோன்னு செக் பண்ணுவேன். இப்போ டிசி வந்து 20ல் கொடுத்துருக்கேன். ஸோ 20ல் கொடுத்துட்டு ஸோ என்டையராக 15 வரையும் நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட். ஸோ 12 வோல்ட்டும் கிரவுண்டு நான் இங்கே என்டையராக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஜம்பர் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒயர் எனக்கு வந்து ஷார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணப்போ வந்து எனக்கு பிளிங்க் ஆகும். ஸோ வந்து இப்போ அதோட எவ்வளோ பவர் இருக்குது. ஸோ வந்து அதை கன்சியூம் பண்ணுறதுக்கு அவ்வளோ பவர் தேவைப்படுது. இதே வந்து நான் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி போடக்குள்ள ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 1K ரெசிஸ்டர் போடுறேன். 1K ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் பிளாக் ரெட்டு போட்டுட்டு கொடுக்குறேன். அப்போ எவ்வளோ லிமிட் பண்ணுதுன்னு நீங்கள் பாருங்களேன். ஸோ இங்கே வந்து 1K ரெசிஸ்டர் போட்டுட்டேன். 1K ரெசிஸ்டர் போட்டுட்டு ஸோ மின்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பவராக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1K ரெசிஸ்டர் போட்டால் இவ்வளோ பவர் லிமிட் பண்ணிடுச்சு. இதே நான் டேரெக்டாக வந்து கொடுக்கக்குள்ளே வந்து பாருங்கள். ஸோ பவர் தான். ஸோ அந்த ஒரு பவர் கன்சியூம் பண்ணுற கரண்ட்டை வந்து எனக்கு ஸ்பீடை லிமிட் பண்ணுது. ஸோ 1K போடக்குள்ளே வந்து அவ்வளோ லிமிட் பண்ணுறப்போ இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10K போடுறேன். 10K வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் பிளாக் ஆரஞ்சு. ஸோ ஃபஸ்ட்டு போட்டது வந்து 1K ப்ரௌன் பிளாக் ரெட் கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் பிளாக் ஆரஞ்சு.
ஸோ என்டையராக இப்போ அதை விட வந்து நமக்கு ஸோ என்டையராக வந்து அதோட லிமிட்னஸ் தெரியும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெசிஸ்டர் வந்து வேல்யூ இது பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்டையராக ரெசிஸ்டர் வந்து கரண்ட் ஃப்ளோ லிமிட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நான் 2 ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணி இது பண்ணிட்டேன். ஸோ இதே வந்து பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ பொட்டன்ஷியோமீட்டர் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ 1Kலேருந்து 10K வந்து ஒரு ரெசிஸ்டர் போட்டால் அது என்டையராக பர்மனெண்ட். ஸோ பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஸோ 1Kலேருந்து 10K வரையும் நம்ம என்டையராக வந்து வேரி பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ இது வேரியபிள் பண்ணிக்கலாம் நமக்கு தகுந்த மாதிரி. ஸோ என்டையராக நம்ம வேரி பண்ணுறது தான் ஸோ இந்த பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ ஓகே, பார்த்திங்கன்னா மற்ற காம்பனன்ட் ஓவர்வியூ மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ வந்து கெப்பாசிட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணிட்டு ஒரு கரெக்டான வோல்டேஜ் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைக் எதுவும் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இண்டக்டர். ஸோ இண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா சோக், காயில், ஸோ அதே வந்து ரிலே, ஸோ மேக்ஸிமம் எல்லாமே சொல்லுவாங்க. இதே வந்து கெப்பாசிட்டர் வந்து மல்டிமீட்டரில் எப்படி செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டயோட் சிம்பிளில் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூ வரும். ஸோ உங்களுக்கு பீப் வரக்கூடாது. பீப் வரலன்னா கெப்பாசிட்டர் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இது என்டையர் ஆப்போசிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டர். ஸோ இண்டக்டரில் நீங்கள் வந்து நீங்கள் டயோட் சிம்பிளில் வச்சு அந்த 2 டெர்மினல் செக் பண்ணால் உங்களுக்கு பீப் வரணும், ஒரு வேல்யூ வரணும். ஸோ அப்படின்னா தான் அது கரெக்ட் என்டையராக. ஸோ என்டையராக அப்படி வந்துச்சுன்னா மட்டும்தான் அது கரெக்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா BC 547. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்ப்ளிஃபையராக ஒர்க் ஆகும், வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையராக ஒர்க் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டிகிரேட்டட் ஐசி. இது வந்து பார்த்திங்கன்னா NA வந்து 555 ஐசி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து சின்ன வந்து ப்ராஜெக்ட்ஸ், வாட்டர் லெவல் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஎலக்ட்ரிக், அதாவது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட், ஸோ இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி என்டையராக இந்த ஐசிஸ் மூலமாக நம்ம யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டயோடு. ஸோ டயோடில் வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 டெர்மினலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனோடு, கேத்தோடு. ஸோ ஆனோடு மூலமாக தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒன் வே டைரக்ஷன் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக மட்டும், ஸோ இந்த வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ணக்குள்ள மட்டும்தான் வந்து ஃப்ளோ நடக்கும். திரும்ப ரிவர்ஸில் கொடுத்தா நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி கனெக்ட் பண்ணால் எனக்கு என்டையராக ஒர்க் ஆகும். இதே ஆப்போசிட்டில் கனெக்ட் பண்ணால் எனக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இதுதான் வந்து ஒன் வே டைரக்ஷன் சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா இது ஆப்போசிட்டில் கனெக்ட் பண்ணது ஒர்க் ஆகலை. இதே திரும்ப ரிவர்ஸில் வந்து ஆனோட் டு கேத்தோட் நம்ம கனெக்ட் பண்ணக்குள்ள என்டையராக நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் டயோடோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ மற்ற வந்து ரிமைனிங் காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா வந்து ஜஸ்ட் ஓவர்வியூ மட்டும் தான். ஸோ ஃபியூச்சர் இன்டர்வியூவில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ என்னென்ன காம்பனன்ட் நேம் அது மட்டும் தெரிஞ்சுங்க. ஏன்னா வெறும் தியரிட்டிக்கலாக பார்த்துட்டு போகிறது எதுவும் யூஸ் கிடையாது. ஸோ 1 செகண்ட் ரீகால் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர், பொட்டன்ஷியோமீட்டர், கெப்பாசிட்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டக்டர், ஸோ வந்து டிரான்சிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து ஐசி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்து ரெசிஸ்டரோட டைப்ஸ், கெப்பாசிட்டர் டைப்ஸ், அதுக்கப்புறம் இண்டக்டரோட டைப்ஸ் பார்ப்போம். டைப்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் வீடியோஸில் வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அதோட கால்குலேஷன்ஸ் எல்லாம் மெட்டீரியலாக நம்ம சேனலில் கவர் பண்ணுறோம். ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.